கபடினா கில்லி, கிரிக்கெட்னா எங்க டெல்லி 80 ஓவர் டெல்லி அணி பார்த்தீங்கன்னா, டாஸ் ஜெயிச்சு முதல்ல பவுலிங் தந்திருக்கோம். உள்ள வந்து எல்ஐசி பார்த்தீங்கன்னா, 8 கப் ஆகி போச்சு, 50 ஆகி போச்சு அப்படின்னு புலம்பிட்டே போற அளவுக்கு 141 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா, ஆல் அவுட் ஆகிவிட்டது. அதாவது எல்ஐசியோட ஓனர் பார்த்தீங்கன்னா, முதல் இன்னிங்ஸ்லயே போய் படுத்து தூங்கிட்டாரு. அவ்வளோதான் இந்த வருஷம் நம்மளுக்கு கப் இல்ல போல அப்படின்ட்டு. இருந்தாலும் பரவால்ல 2வது இன்னிங்ஸ்ல திக்னேஷ் ரத்தி மட்டும் இறக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி போய் படுத்து தூங்கிட்டார் போல. அந்த ஃபைனல் நான் ஃபைன் கட்டிட்டே கிடக்குறேனப்பா அப்படின்ட்டு. எல்ஐசி பார்த்தீங்கன்னா, யார் யார் அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அடிக்கல. அப்துல் சமத் மட்டும் பார்த்தீங்கன்னா, 25 பால் 36 ரன்கள். ஓப்பனிங்ல மிச்சல் மார்ஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா, 28 பால் 35 ரன்கள். அவர் எவ்வளோதான் போராடுவார். அதையும் பூரா போறத பார்த்துட்டு, நான் மட்டும் எதுக்கு நிக்கணும் அப்படின்ட்டு உள்ள போய் படுத்துக்கிட்டாரு. லுங்கிங்கடி பார்த்தீங்கன்னா, பூரான பார்த்தீங்கன்னா நசுக்கிட்டாரு. லுங்கி போட்டு அமுக்கிட்டாரு. 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. நடராஜன் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா இறங்குன டெல்லி அணி பார்த்தீங்கன்னா விடுவோமா நாங்க 141 நாங்க சுருட்டுறதே அதிசயம். இப்ப பாருங்க 145 ரன்கள் 4 விக்கெட் இழப்புக்கு டெல்லி அணி. அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் விக்கெட் கடகடன்னு போகத்தான் செய்தது. இருந்தாலும் சமீர் ரிஸ்வி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து 47 பால்ல 70 ரன்கள் அடிக்க ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா 32 பால்ல 39 ரன்கள். இந்த அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 3வது விக்கெட்டுக்கே இறங்குனாரு. அவசர அவசரமா பேடெல்லாம் கட்டிட்டு. ஆனா வந்த வேகத்திலேயே அவசர அவசரமா உள்ளேயும் போயிட்டாரு. அதாவது நான் வாங்கி வச்ச வாழைப்பழ சீப்பெல்லாம் வீணா போயிரும். அதனால போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. கேப்டன் அது என்ன காரியம் பொறுப்பு இல்லாம அப்படின்ற மாரி. அதாவது எல்ஐசி ஓனருக்கு ரிஷப் பந்துக்கு மறுபடியும் சண்டை வர அளவுக்கு ஒரு மேட்ச். அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு போங்க. 106 விக்கெட் வித்தியாசத்தில டெல்லி பார்த்தீங்கன்னா ஜெயித்து விட்டார்கள்.